ராசையன் கோயிலா? யாரோடது அது? ஐயனார் அருவான்னு நினைக்கிறேன். 5 அடி டிராயிங் மாதிரி இருக்குது அந்த இடத்த. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது வந்து உருங்கல் சாக்கு தான். இது வந்து இந்த இடத்துல தெலுங்குவா கன்னடான்னு தெரில. பட் ஆனால் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக நான் ஒரு கோயில் எப்படி கட்டுறாங்க அப்படின்றதுக்கு, தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டியிருப்பாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கல் மேலே ஒரு கல் அடிக்கடி மேலே கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு இடையில வந்து ஒரு பாதை போகுது. சரிங்க. போர் செஞ்சு தங்கக்கூடிய இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். 700ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷ பழமையான ஒரு கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். இந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் ஒரு போர் பூமியா இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா போர் வீரர்கள் எல்லாமே ஸ்டே பண்ணியிருக்காங்க. பள்ளி விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ், அதாவது போர் செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பிளேஸ், போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுக்கு உண்டான ஒரு பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த இடத்துக்கு தான். அம்மா, அந்த கோயில் பேர் என்னம்மா? அது எதுமா? ராசையன் கோயிலா? யாரோடது அது? சிவனா இல்ல? அவன் அந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்களா? பாலடைஞ்ச கோயிலா என்ன அது? நீங்களாம் போனது இல்லையாங்க? போயிருக்கோம். ராஜன் கோயில் தான் இருக்கு, சாமிலாம் இருக்கு. பெருசா இருக்கா? அதுக்கு பெரிய கோயில் அது? சின்னதா இருக்கு. இந்த தோப்புக்குள்ள போயிட்டு. ஆஹா. எப்படி போறது? இப்படி போலாமா? இந்த பாருங்க, இந்த பாதையில போய் நேரா போங்க. இப்படி. சரிங்கம்மா. சரி, இதுலயே போங்க. அந்த பாதை போகுது. சரிங்கம்மா. போனீங்கன்னா அங்க உட்கார்ந்துருக்காங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து ஒரு ஷில் பயங்கரமாக பாலடைஞ்சு போய் கிடக்கு. ஸோ அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அதோ இப்போத்த காலகட்டத்தில் செஞ்சதுன்னே தெரியல. ஆனால் வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்ட்ரா கோவில். மிக பிரம்மாண்டமான செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு கேட்டால் திருச்சி சமயபுரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைஸ். ஆக்சுவலாக வேறு லெவல் மோசம். அந்த கோவிலோட மெயின் சாமியே ராசையா சாமி இவர் தான். இங்கே ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இவர் தான் வந்து மெயின் எல்லாமே. மை காட், இவ்வளோ பெரிய கோயிலா? யார் வேற லெவலில் இருக்கு இந்த கோயில். இந்த இதோட தேர் பாருங்க, தேரோட கட்டை இதெல்லாமே வந்து தேர் யூஸ் பண்ணதோட கட்டை தான் இது. அந்த கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்கு. பயங்கரமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய கோயில் நான் பார்த்ததே கிடையாது. அப்பா,
இங்கேயே பாருங்கள், சின்ன ஏதோ நிறையா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. கோயிலோட பேர் ஆக்சுவலாக கைஸ். ஆக்சுவலாக நிறையா தமிழ் இருக்கு, எனக்கு படிக்க தெரியல, கோச்சிக்காதீங்க. முக்கிய அறிவிப்பு ஏதோ போட்டிருக்காங்க. எல்லாம் பயங்கரமாக பாடம் அடைஞ்சு போய் கிடக்குதுங்க. எப்போ வேணால் இடிஞ்சு கீழே விடுவோம்னா. அங்கே பார்த்தீங்களா அருவா எவ்வளோ பெருசு பாருங்கள். ஐயனார் அருவான்னு நினைக்கிறேன். இந்த 2 சைட்லேயுமே இருக்குது பாருங்கள். சரியான வெயிட்டு, தூக்கவே முடியாது. சங்கதி பூட்டியிருக்கு ஆக்சுவலாக. இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள் இங்கே இப்படி இருக்குது, வெளியே பாருங்கள் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி கிடக்குது, ஃபுல்லாகவே இடிஞ்சு போய் நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இதுக்கு ஆக்சுவலாக பேக் சைடில் தான் உங்களுக்கு வேணால் காமிக்க போகிறேன் இது எப்படி இருக்குது போதுன்ட்டு. நந்தி அப்படியே விநாயகர் இருக்கார். ஆக்சுவலாக விநாயகர் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்காருன்ட்டு. விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு 5 அடியில் இருப்பார் விநாயகர், அவ்வளோ பெருசு. இந்த இடம் எங்கே இருக்குங்கன்னா சமயபுரம் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பெல் அடிக்கவும் இருக்குது, அலோவ் பண்ண மாட்டாங்க கைஸ். ஆக்சுவலாக இது வந்து இந்த கோயிலோட தூண்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எனி டைம் இடிஞ்சு விழுவலாம். இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கேயும் கீழே வரிசையாக இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிற இந்த இது வந்து தண்ணி பட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு பாறை மாதிரி இருக்குது. தூண் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு, மிக பிரம்மாண்டமாக. ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை தாண்டியுமே வெளியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட எனக்கு செஞ்சு நிறைய சாமியை வச்சு சாமி அங்கே கும்பிட்டுட்ருக்காங்க. தொட்டி இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய ஜன்னல் இருந்துருக்கு. இந்த ஜன்னல் முற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு போய் இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. செங்கக்கல்லை வச்சு இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஆக்சுவலாக. இதான் ஜன்னலுக்கு வந்து ஆக்சுவலாக முட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு கல்லை வச்சு கல்லுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்த. ஸோ இதோட நண்பருக்கு நான் வந்து இந்த வீடியோவை நான் தெரியப்படுத்துகிறேன். அன்பு தானே எல்லாம் சேது அவருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அவர் இங்கே கண்டிப்பாக இங்கேருந்து வருவாங்க. மேக்ஸ்லாம் இங்கே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக, 4 வார்த்தையிலேருந்தோ. இந்த இடத்துல பெருசாக கல்வெட்டுமே என்னால் பார்க்க முடியல. இந்த இடத்துல கோயில் ரொம்ப பெருசுங்க ஆக்சுவலாக. கோயில் கல்லே வந்து பயங்கரம். யார் தலையில் சொல்லிச்சுன்னா செம்ம டேஞ்சர் ஆக்சுவலாக. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ கோயிலோட அவுட்டர்லாம் ஃபுல்லாகவே பார்க்கலாங்க ஆக்சுவலாக. உள்ளே நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இந்த இடமும் உள்ளே இருக்க சாமி கும்பிட்ற இடமும் மட்டும் நீட்டாக வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க. வெளியில் இருக்கிறதையும் நான் காமிக்கிறேன். வெளியே இங்கே வந்து கதவு இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய விமானம் உடஞ்சி கீழே ஃபுல்லாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக. பார்த்தீங்களா பேக் சைடில் ஃபுல்லாகவே ஒரு இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு கீழே உடந்து கிடக்குன்ட்டு. இந்த இடத்துல எந்த கல்வெட்டுமே என்னால் பார்க்க முடியல. கல்வெட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். பட் ஆனால் என்னால்
இந்த கல் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, எவ்வளோ இதுவாக இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பின்னாடி போய் ஆக்சுவலாக அதுதான் சங்கதி, அந்த சங்கதிக்குள்ளே தான் சாமி இருக்கார். சாமிக்கு மேலே இவ்வளோ இது இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே விநாயகரோட கோவில் நினைக்கிறேன். விநாயகரோட கோவில். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் படிக்க தெரில, அதனால் கோச்சிக்காதீங்க. இந்த இடத்துல ஏதோ எழுதி இருந்திருக்காங்க, ஃபுல்லாகவே டேமேஜ் ஆச்சு. இந்த கல்வெட்டுங்க எல்லாமே இல்லை எப்படியே இடிச்சிட்டாங்களான்னு தெரியல. இங்கே பாருங்கள் கோயிலோட நிலமை. எவ்வளோ பெரிய கோவில், எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க சொல்லலாம், ஏன்னா இந்த கோயில் நல்லபடியாக ஏதாச்சும் கொண்டாடணுன்றதுக்காக தான் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்துகிட்டு மட்டும் வாங்க, கையில் உள்ள இந்த கோயில் விநாயகர் கோயிலாமா அது? ஏன் இது இப்படியே கிடக்குது? இது தெரியலைங்களே. இது விநாயகர் கோயில் கிடையாது, கருப்பசாமி கோயில், ராசியன் கோயில். ராசியன் கோயிலா? இந்த அங்கே இருக்கா? இப்போ இந்த கோயிலெலாம் இடிஞ்சு போய் எப்படியே தான் இருக்கா? அப்போலேருந்து இப்படி தான் இருக்கு. யாரும் முயற்சி பண்ணல இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து இது பண்ணுறதுக்கு, எல்லாமே முயற்சி பண்ணல. ஆனால் இங்கே சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க. எப்போ ஃபெஸ்டிவல்லாம் இங்கே நடக்கும் இந்த இடத்துல? இங்கே முன்னாடி ஒரு கோயில் இருக்கு சின்ன, அதுவும் ராசிங்க. அங்கேருந்து சாமி கொண்டு வருவாங்க, கும்பிடுவாங்க. ஓகே, உங்கள் பேர்? எங்கள் பேர் மாரிமுத்து. ஸோ அந்த பையன் சொன்னதை நீங்கள் கேட்டுருந்துருக்கீங்க. இங்கே வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இங்கே தனியாக இருக்குது, அந்த இடத்துல. ஸோ இந்த பாருங்கள், இந்த 2 இடத்துல வந்து தமிழ் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று, அங்கே ஒன்று, ஃபுல்லாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு தமிழில். இதோட பேஸ்மெண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எப்போ அடி வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக பேஸ்மெண்ட்டுமே மயிலுக்கு சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மயில் வந்து சாப்பாடு விட்டு இங்கே போகிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம். பார்க்காத ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலையுமே வந்து கல்வெட்டு அதிகமாக இந்த இடத்துல இல்லை. மேபி கல்வெட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே இருக்கிற சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக இது மெயின்டைன் பண்ணாமல் இந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா, மெயின்டைன் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் இந்த கோயில். கீழே அந்த பாட்டம் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் இந்த கோயிலை எல்லோரும் விட்டுட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளை என்னால் பார்க்க முடியும். அங்கே பாருங்க, அப்படியே ட்ராயிங் மாதிரி இருக்குது அந்த இடத்த. அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஃபுல்லாக ட்ராயிங் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோயிலை சத்தியமாக நம்மளால் பார்க்க முடியாது. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டம். இந்த பிளேஸ் பேர் என்னன்னா? சமயபுரம் ராசியன் கோயில். ஸோ சமயபுரம் ராசியன் கோயிலில் தான் இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த கோயிலை. நான் ஆக்சுவலாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல உங்கள்கிட்ட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு எழுத்து ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு எழுத்து இருக்குது, இந்த இடத்துல ஒரு எழுத்து இருக்குது, இங்கே ஒரு எழுத்து இருக்குது. ஆக்சுவலாக இது பாருங்கள், இங்கே ஒரு எழுத்து இருக்கா, இங்கே ஒரு எழுத்து இருக்குது பாருங்கள். தோ இந்த இடத்துல ஒரு எழுத்து இருக்கா, அங்கே ஒரு எழுத்து இருக்குது பாருங்கள். இது மாதிரி இந்த கோயிலில்
எழுத்தை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக வந்து பார்க்குறேன். நிமிஷம் குடிமா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எழுத்து இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த கார்னரில் ஒரு எழுத்து இருக்குது, இந்த கார்னரில் ஒரு எழுத்து இருக்குது. ஒவ்வொரு கல்லுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப டாப் சீக்ரெட் ஆக்சுவலாக. அது வந்து ஏன் இது அப்படி பண்ணியிருக்காங்க, இது என்ன ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரில எனக்கு. கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா சோழாஸோட காலகட்டத்தில் சேர்ந்து. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கல்லுலேயும் ஒரு கல்வெட்டை நான் இதான் மொதல் டைம் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்த மாதிரி. கல்லுமே பயங்கர ஸ்ட்ராங்காகவும் பெருசாகவும் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து இந்த கோல்டு மிக பிரம்மாண்டமாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த கல்லோட கலரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. திருச்சியில் இந்த மாதிரி இந்த பாறையை வந்து நீங்கள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை காட்டுவோம். திருச்சியில் இந்த மாதிரி பாறையை நீங்கள் எங்கே காமிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மலைக்கோட்டைக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி. அது ஒரு வேளை அந்த கோயிலை சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது பாருங்கள், இந்த கோயில் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப மர்மமாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா எழுத்து எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல ஒரு எழுத்து இருக்கா, இங்கே ஒரு எழுத்து இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு எழுத்து இருக்குது. அப்படியே இந்த கோயில் ஃபுல்லாகவே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எழுத்து தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பசில் மாதிரி இருக்குது. தனித்தனியாக சேர்த்து பார்த்தா தான் வந்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து படித்தா தான் ஏதோ ஒன்று தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரில. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு கோயிலை சும்மா பேச்சுக்கு சொல்லலை, சீரியஸாகவே ஒரு கல்வெட்டுனா பொதுவாக எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் தனித்தனியாக இருக்கிறது இதான் மொதல் டைம் நான் பார்க்குறேன். இல்லை இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சு பாருங்கள், மேலே இருக்கிற எங்கேருந்து உடஞ்சி போய் இந்த இடத்துல உள்ளே விழுந்ததுன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல உடஞ்சி போய் கிடக்கு. இங்கேயுமே ஒரு வார்த்தை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு இது இருக்குது. இங்கே இருக்கிற பாறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சட்டையை வந்து உரிக்குது. அதான்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே உரிச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாமே உறிஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இது கோவிலோட பேக் சைடு. இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இந்த கோயிலை ட்ரோன் ஷாட்டில் காமிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நான் ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து இதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஒரு கோவிலுக்கு 2 கோமுகம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அபிஷேக நீர் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். நிமிஷம் புரியுமா? இப்படி வச்சுருக்கேன் நேரம் பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் நான் பார்த்துருக்கேன். அதை தாண்டி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்துருக்கேன். கும்பகோணத்தில் தாராசுரம் கோயிலில் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பெருசாக நான் இங்கே தான் பார்க்குறேன். அண்ட் இது போகாமல் இந்த இடத்துல வந்து நான் ஒரு தெலுங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரிஜினல்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து இந்த இடத்துல தெலுங்குவா கன்னடான்னு தெரில, பட் ஆனால் அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்ரீரங்கத்துக்கு சேர்ந்ததா இல்லை எந்த கோயிலுக்கு சேர்ந்தது அப்படின்றது எனக்கு தெரில. நம்ம மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயிலை கட்டுறதுக்கு முயற்சியில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்தீங்களா, 2 இது இருக்குது ஆக்சுவலாக. ஒரு இது நான் அங்கே காமிச்சேன், இன்னொன்று வந்து இந்த இடத்துல 2 இவ்வளோ பெருசாக இருக்குது. மேலே உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீடத்துக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மென்ஷனாக இருக்குது. இந்த கோயிலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நாய்ங்க இருக்கிறதுனால என்னால் போக முடியல. எனக்கு சப்போர்ட் பண்ணது இந்த 2 பசங்க தான். இது ஃபுல்லாகவே இதுதான் இருக்குங்க. இந்த கோயில் முழுசாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரில. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஆனால் ஒரு கல்லை எப்படி வந்து ஓட்டை போட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக நான் ஒரு கோயில் எப்படி கட்டுறாங்க அப்படின்றதுக்கு, தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டியிருப்பாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். இங்கே பாருங்கள்,
ஒரு கல் மேலே ஒரு கல் அடிக்கி மேலே கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு இடையில வந்து ஒரு இந்த சைடில் வச்சுருக்காங்க. அதாவது மேலே இருக்கிற கல் வந்து கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு கல் இன்னொரு கல் லேயர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அதை தாண்டி அவங்க யூஸ் பண்ணுற ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து சுண்ணாம்பு, கடுக்கான், அதுக்கப்புறம் முட்டை இதெல்லாம் சேர்ந்து உள்ளே ஒரு பேஸ்ட்டாக போட்டு நிப்பாட்டினது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினது இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இது அன்எக்ஸ்பெக்டடாக கோவிலோட கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ கிடைக்கும். எந்த கோவில் அப்படின்றது எனக்கு தெரியல. இதை தாண்டி இந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐயனார் கோவில் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அதையும் சேர்ந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் போரில் தான் டெமாலிஷ் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பீரங்கி வச்சு இடித்த மாதிரி, ஃபயர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இது வழியாக மேலே ஏறி போனால் கோயிலுக்கு போயிடலாங்க. ஆனால் இடிஞ்சு இப்போ விழுந்துருச்சுன்னா ஆமாம். தூண் வந்து எவ்வளோ பெருசாக, கோவிலோட தூண் வந்து சின்னதாக அது வந்து இருந்திருக்கு. ஃபுல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு ஆக்சுவலாக. இப்போ அதை தாண்டி நம்ம வந்து அங்கே கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயிலை போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இந்த கோயில் பேர் என்னம்மா? நாகவல்லியா? நான் எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் தண்ணி வற்றினதா இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஏதோ நாற்று நட்டு ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே என்னன்னு தெரில. ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். see you on another video. Until then, bye from Danny. Catch you later guys.